ஹலோ. வெங்கி வீராவுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீங்கள் இன்றைக்கி உங்களுடைய போஸ்டிங்கை பார்த்தேன். நீங்கள் சொன்ன மாதிரி நம்மளால் 4 பேருக்கு ஏதாவது செய்ய முடியும், ஒரு ஹெல்ப் செய்ய முடியுன்றது நல்ல விஷயந்தான். ஓகே, இன்றைக்கி உங்கள் பிறந்தநாளைக்கு நான் ஒரு பிறந்தநாள் இதே சொல்கிறேனே, ஒரு டிப்ஸே சொல்கிறேன். இப்போ நம்ம கூகுளில் பார்த்தோம்னா, கூகுளில் இப்போ ஒருத்தவங்க பிறந்தநாள் அப்படின்னு சொன்னோம்னா சும்மா ஒரு கேக்கு நம்ம போஸ்டிங் பண்ணுவோம் எப்போவுமே. அது சும்மா வெறும் கேக்கை போஸ்டிங் பண்ணுற காட்டிலும் அந்த கேக்கில் அவங்க பேரோட போஸ்டிங் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் mynamefix.com அப்படின்னு இப்போ கூகுளில் ஒரு இது இருக்குது, mynamefix.com அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த இதில் நமக்கு தேவையான பேரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி இப்போ ஒருத்தவங்களுக்கு இப்போ பிறந்தநாள் அப்படின்னா அவங்க பேரை நம்ம டைப் பண்ணால் போதும். அவங்க பேரை டைப் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க பேர் அந்த கேக்கில் ஃபிக்ஸ் ஆகிக்கிறோம். இப்போ பாருங்கள், நம்ம அந்த கூகுளில் இப்போ போய்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்ருக்கீங்க. இப்போ பாருங்கள், இந்த கூகுளில் போய் mynamefix mynamefix வந்துருச்சு. இப்போ நான் இந்த mynamefix.com உள்ளே போகிறேன். உள்ளே போகிறேன்னே பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸாக இருக்கும் கேக்கு. பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கேக்கு. ஒவ்வொரு கேக்கும் உங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கலாம். இது பிறந்தநாள் மட்டும் இல்லை, எல்லா ஃபங்க்ஷனுக்குமே இருக்குது. அனிவர்சரி, பர்த்டே பார்ட்டி, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இருக்குது. இந்த மாதிரி இப்போ நீங்கள் ஒரு கேக் உங்களுக்கு எந்த கேக் பிடிச்சிருக்கு, இப்போ இந்த கேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது இப்போ நான் வெங்கி வீரா கொடுக்குறேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கேக்கை ஓகே கொடுத்தீங்க போதும். ஓகே கொடுத்தீங்கன்னா பாருங்கள், மேலே பார்த்தீங்கன்னா கேரக்டர், மேக்ஸிமம் கேரக்டர் 15 பேர் எழுதணும் அதில். இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி வெங்கி வீரா பிறந்தநாள்னால நான் வெங்கி வீரா, சாரியா ஐயோ ஹலா, ஆமாம் என்னாச்சு வெங்கி உங்களுக்கு? ஓகே, வெங்கி வீரா. ஓகே, இப்போ நான் வெங்கி வீரான்ற டைப் பண்ணிட்டேன். இப்போ ஜென்ரேட் நேம் கொடுக்குறேன். இந்த ஜென்ரேட் நேம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கீழே உள்ள கேக்கில் உங்களுடைய பேர் இன்ஸ்டாய் வந்துடும், ஹாப்பி பர்த்டே வெங்கி வீரா. அப்படி இது நல்லா இருக்கா? இதை நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை அப்படியே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே சேவ் இமேஜ் கொடுத்தீங்கன்னா இது டவுன்லோட் ஆகி சேவ் ஆகிக்கிறோம். அந்த சேவ் பண்ண இதை பார்த்தீங்கன்னா நம்ம கேலரியில் இருக்கும். இப்போ நம்ம வெளியே வந்துடும். வெளியே வந்துட்டு எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா நம்ம கேலரியில் போய் பார்த்தோம்னா இந்த ஃபோட்டோஸ் இருக்கும். இந்த ஃபோட்டோஸை நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ எதுலேயோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம அப்படியே ஷேர் பண்ணிக்கலாம். இந்த இது பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். வெங்கி வீராவுக்கு மீண்டும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஓகே வெங்கி.